அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்மிலன் செஸ். இன்றைய என்னுடைய இந்த யூடியூப் சேனலிலே நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால் செஸ் டாக்டிக்ஸ் இன் தமிழ் ஃபார் இன்டர்மீடியேட் பிளேயர்ஸ். அதாவது இன்டர்மீடியேட் பிளேயருக்கான மிகவும் முக்கியமான 4 வித்தியாசமான செஸ் டாக்டிக்ஸ்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். தயவு செய்து முடிவு வரை பாருங்கள். 4வதாக கூறும் டாக்டிக்ஸ் மிக மிக இம்பார்ட்டன்ட். அத்துடன் உங்களுக்காக ஒரு சதுரங்க புதிர் காத்திருக்கின்றது. இறுதியாக அதற்கான சரியான விடையை நீங்கள் கமெண்டிலே தெரிவிக்கலாம். ஓகே, இந்த டாக்டிக்கை உங்களுடைய செஸ் போர்ட்டிலே புறம்பாக காய்களை அடுக்கி நீங்கள் இந்த பட்டனுடைய மூக்களை நீங்கள் நகர்த்தி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவீர்களாக இருந்தால் உங்களுடைய ரேட்டை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே, பாருங்கள், இப்பொழுது உடனடியாக செஸ் டாக்டிக்ஸ் 1க்கு போகலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டிக் 1. அதாவது முதலாவது டாக்டிக் இப்பொழுது நாங்கள் போகலாம். இந்த டாக்டிக்கிலே எவ்வாறு ஒயிட் வின் பண்ணுகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, முதலாவதாக இந்த பேட்டர்னை உங்களுக்காக நான் விளங்கப்படுத்த போகிறேன். கவனமாக பாருங்கள். இந்த பேட்டர்னிலே இந்த நைட் போய் இங்கே செக் அடிக்கக்கூடியதாக, செக் இல்லை, இங்கே கொண்டு போக் செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது. அத்துடன் இந்த ரூக்கானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் இன்னொரு விஷயம் இருக்கின்றது, இந்த குயினால் இதை கட் பண்ண முடியாது, ஆனால் குயின் வந்து இதை கட் பண்ணலாம். அத்துடன் இந்த ரூக் இங்கே பின் செய்து கொண்டு இருக்கின்றது. இந்த ஆட்டத்திலே முதலாவது நகர்வு வந்து ஒயிட்டினுடைய செக். ஓகே, அவ்வாறு இருக்கும் சந்தர்ப்பத்தில் எவ்வாறு இந்த ஆட்டத்திலே ஒயிட் வெற்றி பெறுவது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் இந்த பேட்டர்னுக்கு போவோம். குயினானது G5 இருக்கிற ரூக்கை வெட்டுவதால் ஏற்படும் விளைவுகள். 2 பேட்டர்ன் இருக்கிறது. ஒன்று இந்த ரூக்கினால் இந்த நைட்டை வெட்டலாம், வைக்குப்போம், அல்லாமல் இந்த குயினால் இந்த ரூக்கை வெட்டலாம். 2 விஷயத்தை நான் உங்களுக்காக விளங்கப்படுத்த போகிறேன். தெளிவாக கவனமாக பாருங்கள். முதலாவதாக இந்த குயின் வந்து இந்த ரூக்கை வெட்டுவதால் ஏற்படும் விளைவுகள். இப்பொழுது வெட்டிவிட்டது. வெட்ட என்ன நடக்கிறது என்றால் அடுத்த நகர்வு வந்து முதலாவது நகர்வு வந்து பிளாக்கினுடைய நகர்வை பார்க்கலாம். H+G5. ஓகே, அதன் பிற்பாடு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது ஒயிட். ஒயிட் ரூக் வந்து நைட்டை கட் பண்ண, இப்பொழுது கிங் கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண, அடுத்ததாக நைட் போகிறது F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக் அண்ட் 4. இப்பொழுது கிங் F7க்கு வர நைட் குயினை ரேப் பண்ணி எடுக்கின்றது. டோட்டல் திஸ் கேம் ஒயிட் வின். அதாவது இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு அழகான ஒரு வெற்றியை பெறக்கூடியதாக இருக்கும். பைக்கு போகலாம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் இந்த ரூக் வந்து இந்த நைட்டை வெட்டுவதால் ஏற்படும் விளைவுகளை பார்க்கலாம். இப்ப ரூக் கிராஸ் G8. அதன் பிற்பாடு இப்பொழுது கிங் வெட்டுகின்றது ரூக்கை, அடுத்த குயின் வெட்டுகின்றது ரூக்கை வெட்டி செக் அடிக்க, இப்பொழுது குயினை வெட்டுகிறது சிப்பாய் வெட்ட, இப்பொழுது போக் செய்யப்பட்டு குயின் ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகிறது. இது வந்து முதலாவது ஒரு டாக்டிக். இந்த டாக்டிக்கை நீங்கள் உங்களுடைய செஸ் போர்ட்டிலே புறம்பாக காய்களை அடுக்கி விளையாடுவதன் மூலம் உங்களுடைய சதுரங்க திறனை, ரேட்டை இலகுவாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு. ஓகே ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அத்துடன் அந்த பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். ஓகே, லெட்ஸ் கோ டு தி டாக்டிக் 2. அதாவது இரண்டாவது டாக்டிக் இப்பொழுது நாங்கள் போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த டாக்டிக்கானது விளக்குக்கான டாக்டிக். எவ்வாறு விளக் இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை பெறுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். அதற்கான அனலைஸை நான் வழங்க போகிறேன். இந்த குயின் வந்து இங்கே செக் அடிக்கலாம். அடித்தால் இந்த லைனில் செக் விடும். எனவே கிங் இப்படி வர, அடுத்த செக் இங்கே வந்து இங்கே அடிக்கலாம். இங்கே வந்து இங்கிருந்து இங்கே செக் அடிக்க, இந்த கிங் இங்கே போவார், போக இங்கே அடுத்த வெட்டி செக் அடிக்க, இங்கே ரூக்கினையும் இலகுவாக கட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பிளாக் பீசினா. ஓகே, இப்போது நாங்கள் நகர்வுகளுக்கு போகலாம். இது இரண்டாவது டாக்டிக், மிகவும் அருமையான டாக்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் பிளாக்கினுடைய செயினாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, குயின் H2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். தென் கிங் கோ டு G5, குயின் H6 அண்ட் செக். தென் கிங் கோ டு F5, தென் குயின் கிராஸ் F8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். Then king go to E6, then wrap the rook. That's it. Totally this game black win easily because ஏனென்றால் இந்த ஆட்டத்திலே பிளாக்கு குயின் காணப்படுறது, 5 சிப்பாய்களும் காணப்படுகின்றன. வாட், ஆனால் ஒயிட்னால் எதுவும் செய்து கொள்ள முடியும். இலகுவானது வெற்றியை இந்த பிளாக் பெறக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், அடுத்த 3வது செஸ் டாக்டிக் இப்பொழுது போகலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இது வந்து 3வது செஸ் டாக்டிக்ஸ் ஃபார் இன்டர்மீடியேட் பிளேயர்ஸ். ஓகே,
மிகவும் ஒரு நுணுக்கமான செஸ் டாக்டிக்ஸ் இது. இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ணுகிறது இலகுவாக இந்த டாக்டிக் பேட்டர்னிலே. ஓகே, இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். இப்பொழுது ஒயிட்டுடைய டேர்ன் என்பதால் இந்த ஆட்டம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் உங்களுக்கு. வாருங்கள், இப்பொழுது உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து நைட் போகிறது E5. ஓகே, இப்பொழுது நைட் இங்கே போய்விட்டது. எனவே ரூக்கை நகர்த்த வேண்டும். ரூக் வந்து F8க்கு இங்கே வைக்கப்படுகின்றது. இங்கே வைக்க என்ன நடக்கும் என்றால் நாய் கிராஸ் D4. இப்பொழுது பிஷப்பினை வெட்ட குயின் கிராஸ் D4. அடுத்த அற்புதமான ஒரு ஆட்டம் ஒயிட் குயினால் மேற்கொள்ளப்படுகிறது. குயின் கிராஸ் A8 அண்ட் பியூட்டிஃபுல் செக். எனவே அடுத்த நகர்விலே கிங் போகின்றது F7க்கு போகின்றது. இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் வின் ஈஸிலி. இது கம் பேக் டு ஹியர் அண்ட் அதாவது இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஒரு இலகுவான ஒரு வெற்றியை அழகாக பெறக்கூடியதாக இருக்கு. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்பொழுது நாங்கள் நான்காவது டாக்டிக் இப்பொழுது நாங்கள் போகலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருக்கின்ற டாக்டிக் ஆனது நான்காவது டாக்டிக், அதாவது இறுதியான மிகவும் முக்கியமான டாக்டிக். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். எப்படி ஒயிட் இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு வெற்றியை பெறுவது என்பதை இந்த டாக்டிக்கில் நீங்கள் பார்க்கலாம். வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவதாக ஒயிட்டினுடைய மூவாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இது சாத்தியமாகும். ஓகே, பாருங்கள், இப்பொழுது நாங்கள் உடனடியாக நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது என்ன செய்கின்றது என்றால் ஒயிட் பிஷப். பாருங்கள், இங்கே காட்டப்படுகின்ற பிஷப் இதை வெட்டி இங்கே சாக்ரிஃபைஸ் செய்கிறது தன்னுடைய பிஷப்பினை. அதனூடாக 2 போன்களை கூடுதலாக பெறுகின்றது ஒயிட். ஓகே, இதை கவனமாக பாருங்கள். முதலாவது நகர்வு பிஷப் கிராஸ் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது கிங்கினால் பிஷப் கட் பண்ண அடுத்த ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் நைட் கிராஸ் E5 அண்ட் செக் அண்ட் ஃபோக். நைட் ஃபோக் இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. இதை கவனமாக பாருங்கள். இந்த நைட் இங்கே செக், இந்த சேம் டைம் இதே சரியான நேரத்தில் நைட் இந்த பிஷப்பினையும் அட்டாக் செய்கிறது, டபுள் அட்டாக். ஓகே, தென் கிங் வந்து E6க்கு நகர்த்த இப்பொழுது பிஷப் வந்து கட் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. டோட்டல் திஸ் கேம், அதாவது இந்த ஆட்டத்திலே ஒயிட்டுக்கு 7 சிப்பாய்கள் இருக்கின்றன. பட் விலகுகின்ற 5 சிப்பாய்கள், 2 சிப்பாய்கள் கூடுதலாக ஒயிட்டுக்கு காணப்படுகின்றன. எனவே இலகுவானதொரு வெற்றியை ஒயிட் பெறக்கூடியதாக இருக்கும். வாருங்கள், இப்பொழுது உடனடியாக நாங்கள் சதுரங்க புதிருக்கு போகலாம். செஸ் பசில்ஸ். ஓகே.